மத்திய பாஜக அரசின் வெளியுறவு கொள்கைகள் தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று ஆதரவு திரட்ட மத்திய அரசு அனைத்துக் கட்சி குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜெயராம் ரமேஷ், இது மத்திய அரசின் சந்தர்ப்பவாத நடவடிக்கை என கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்க்கட்சிகளை அவதூறாக பேசிய பிரதமர் மோடி தற்போது அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பாகிஸ்தானை எச்சரித்தோம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஜெய்சங்கரின் பதில் தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்றும் உண்மைகளின் அடிப்படையில் இந்த தவறான சித்தரிப்பு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஹரியானாவில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக மேலும் ஒருவர் கைது சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த விவகாரத்தில் ஹிசார் பகுதியைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா உள்ளிட்ட 6 பேரை போலீசார் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர். இந்நிலையில் ஹரியானா மாநிலம் நூ பகுதியில் தாரிஃப் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த விவகாரத்தில் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கைதாகி வருவது அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தலையீடு எதுவும் இல்லை என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விக்ரம் மிஸ்ரி விளக்கமளித்தார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்தியாவின் எத்தனை விமானங்கள் சேதமடைந்தன என உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த தகவல்களை வழங்க இயலாது என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார்.